இப்போ உங்களோட சேர்ந்து நம்ம பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நம்மளுக்குள்ள உரையாடல் தான் இது. தமிழ் மக்கள், தமிழ் தாயின் புலம்பல். நம்ம புலம்பலை தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளால் என்ன செய்ய முடியும்? புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதேன். இப்போ அந்த புலம்பலை வெளியே சொல்ல முடியாமலே தமிழச்சியின் தாளாட்டுன்னு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறதே தமிழச்சியின் தாளாட்டு. அதை நீங்கள் இன்னும் நல்லா கவனித்து கேட்டு பாருங்க. அந்த தமிழச்சியின் தாளாட்டில் தன்னுடைய குழந்தைய எப்படியெல்லாம் வளர்க்கணும், எப்படியெல்லாம் இருக்கணும், அப்படி வளர்க்க முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா? ஒரு பொண்ணுக்கு தாய் வீட்டின் பெருமையை பூந்த வீட்டில் சொல்லக்கூடாது. பூந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளை தாய் வீட்டில் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால்தான் அவன் நல்லா இருக்க முடியும். இது ரெண்டும் சொல்லாமல் புலம்பிகிட்டே இருக்கான். புலம்பி என்ன செய்யுது? அது ஒரு தாளாட்டில் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த வேண்டியது. இப்போ நாடே நம்மளுக்குள்ளதே அப்படின்னா தமிழ் தாயே இப்போ புலம்பிட்டு கிடக்கு. என்னன்னு கேட்குறீங்களா? தடி எடுத்தவனெல்லாம் தண்டைக்காரன்னு. தண்டைக்காரனாக இருந்தாலும் அந்த தடி எடுத்தாலும் அவன் என்ன சொல்ல போறியான், என்ன செய்யலையான், அது அவ்வளோ சீக்கிரம் தண்டைக்காரன் ஆயிட முடியாதுங்க. நமக்கு லேசாக தெரியுது. ஏதோ தண்டையில் அடிச்சுட்டு போறியான்னு. அவன் என்ன சொல்கிறான், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுலாம் அவன் சிறிது மாற்றமாக இருந்தாலும் பெரிய விபரீதமெல்லாம் வரும். இது தெரியாமல் தடி எடுத்தவனெல்லாம் தண்டைக்காரனா, நானும் தண்டைக்காரன்ட்டு வர முடியாது. அதில் கூடுற மக்கள் என்ன செய்கிறாங்க? நம்ம ஆளுங்க என்ன 7 மணி நேரம் இந்த பறையல் வச்சுக்கிட்டே தண்டலை அடிச்சுக்கிட்டே இருக்கானே. என்ன சொன்னேன்னு தெரியல, என்ன சொல்ல போறேன்னு தெரியல. உங்கள் உயிரை விட்டதே மிச்சம். எப்பயுமே குடிகாரனா மாற்றிடலாம், திருத்தலாம். ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் அந்த போதை இருக்குந்தனி என்னத்தையோ உணர்வேன். பிறகு தான் செஞ்ச தப்பாக உணர்வேன். கோபக்காரனை அந்த கோவண்டி எந்த போய் எடுத்து சொன்னால் புரிவேன். கொலைக்காரன், கோபக்காரன், குடிகாரன் எல்லாரையும் மாற்றிடலாம். ஆனால் முட்டாள்களை திருத்தவே முடியாது. அப்படி முட்டாள்கள் தான் நம்ம. என்ன சொல்ல போறியா, என்ன செய்ய போறியான் அப்படிங்கிறதும் தெரியாமல், யார் இதுக்கு தகுதியானவேன்னு அதை பிரித்து தெரியாமல் சும்மா கூட்டம் கூடிக்கிட்டு நம்ம உயிரை விட்டதே மிச்சம். அதுக்கு ஒரு கதை இருக்குதுங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? பரமார்த்த குருவும் 5 சீடர்கள்னு ஒரு கதை இருக்குது. பரமார்த்த குருக்கு மட்டியும் மடையும் மூடையும் மீனாட்சியும் முட்டாளும் சொல்லி ஒரு 5 சீடர்கள். இந்த 5 சீடரை வச்சுருந்தானா அவன் குரு எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்? அவன் அதை விட அடிமட்டாதே இருப்பான். அந்த முட்டாள்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு நாள் நம்ம குரு இப்படியே போய்கிட்டு இருக்காரு, நடந்து போகிறாரு, நம்மளும் கூடையே ஓடுறோமே, நம்ம குருவுக்கு ஒரு குதிரை வாங்கி கொடுப்போம், அவர் குதிரையில் போனார்னா நம்ம பின்னாடியே போகலாம்ல அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுச்சு இந்த 5 பேருக்கும். அவனோட சீடர்கள் அவங்க போய் குருவிட்ட சொன்னாங்க, குருவே உங்களுக்கு ஒரு குதிரை வாங்கி தரலான்னு நினச்சிட்டு இருக்கோம். வாங்கி நீங்கள் குதிரை மேலே ஏறி போனீங்கன்னா எவ்வளோ கெத்தாக இருக்கும், நம்ம அப்படி போவோம். ரொம்ப நல்லதுப்பா, இதுக்கு தான் நான் வந்துச்சு, போவோம் அப்படின்னு குரு சொல்லிட்டாரு. எவ்வளோ வச்சுருக்கேன் குருக்கிட்ட என்ன இருக்குமோ ஒரு 5 பணம் இருக்கப்பா, கொடுங்க. அப்போ நான் குருவே நம்ம குதிரை வாங்க பத்தாது, குதிரை முட்டையை வாங்கினோம்னா அதை பொறிக்க வச்சு அப்படியே நம்ம குதிரையை வளர்க்கலாம். ரொம்ப நல்ல யோசனைப்பா, இந்தா போய் குதிரை முட்டையை வாங்கிட்டு வா அப்படின்னு குரு சொல்லிட்டாரு. இவங்க அந்த 5 பணத்தை வாங்கிக்கிட்டு காட்டு வழி போகிறாங்க. ஒருத்தையும் பூசணிக்காய் சேர்ந்துட்டு வரேன் அந்த அலையில். உடனே ஒருத்தன் என்ன சொன்னான், எடே அந்த ஒருத்தன் குதிரை முட்டை கொண்டு வரான்டா, வா போய் வாங்குவோம். ஓடிட்டான். போகும்போது என்ன செஞ்சிட்டான், ஐயா அந்த குதிரை முட்டை என்ன விலை? ஆஹா, சரியான ஆள் சிக்கியிருக்கான்டான்.
குதிரை முட்டையை விலைக்கு கேட்கணும் பூசணிக்காய் கேட்டேன்னா அவன் எப்படியாப்பட்ட ஆளு இவனுக்கு நல்ல பணத்தை வாங்கிட்டு விட்டு போடுவான் அப்படின்னு நினச்சி அவன் என்ன செஞ்சுட்டான், ஆமாப்பா குதிரை முட்டை தான் கொண்டு போகிறேன் வீட்டுக்கு, உனக்கு வேணுமா? ஆமாம் ஐயா எனக்கு இந்த குதிரை முட்டையை கொடுங்க, எங்ககிட்ட 5 பணம் இருக்குது வாங்கி. ஆடாடா 5 பணம் வச்சுருக்கியா அப்படின்னு அவனா மனுஷன் நினச்சிக்கிட்டு, சரியப்பா போனால் போதும் உங்களுக்காக தானே 5 பணத்தை கொடு, இந்த குதிரை முட்டைன்னு கொடுத்துட்டு போயிட்டான். இவங்க ஆகா நமக்கு குருவுக்கு முட்டை கிடச்சி போச்சு, நம்ம போய் இதை பொறிக்க வச்சு குருவுக்கு குதிரையை வளர்த்து கொடுப்போம், மேலே ஏறி உட்காந்து ஓட்டட்டோம்ட்டு கொண்டு போயிருக்கேன். 2 பேரும் கொண்டுட்டு வராங்க. ஒரு பழக்கிட்ட வரும்போது அந்த முட்டாளை என்ன செஞ்சேன், மூட்டைங்கிட்ட இந்தாப்பா நீ சொல்ல செமந்துட்டு வந்து கொடுத்தேன். அதை வாங்கும்போது டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே உடஞ்சி போச்சு பூஜிக்காய். உடனே என்னங்க அந்த பக்கத்தில் ஒரு புதல் இருந்துருக்கு. அந்த புதக்குள்ளேருந்து ஒரு முயல் குட்டி தப்பிச்சேன் பழச்சேன்னு ஓடிச்சு. ஆகா இந்த குதிரை ஓடி போச்சுடா, குதிரை குட்டி நீ தானே கீழே போட்ட, இப்படி ஆகிடுச்ச, வாடா போய் பிடிப்போம். 5 பேர் ஓடி இருக்கான். ஓடுனா வேலுக்கால் ஊடான், முள் கிழிச்சு கல் கிழிச்சு மண்டை உடஞ்சி கீழே விழுந்து எந்திரிச்சு ஓடினா முயல் குட்டியை பிடிக்க முடியுமா? ஓடியே போயிடுச்சு. இவங்க 5 பேரும் அறுத்துட்ட உழுக விட்டுக்கிட்டு மேலுகாலெல்லாம் முள்ள வர்றாங்க. வந்தோடனே என்னடா இப்படி வாரீங்க, குருவே குதிரை முட்டையெல்லாம் வாங்கிட்டோம், வரும்போது கீழே விழுந்து உடஞ்சி குதிரை குட்டி ஓடிய போயிடுச்சு, அதை பிடிக்க போகிறேன்னு இந்த வாருங்க மேலுகாலாம் காயம். சரி சரி இருக்கட்டும், இன்னொரு குதிரை முட்டை வாங்கிக்கலாம் வாங்கலாம், முதல் காயத்துக்கெல்லாம் மண் போடுங்கடான்னு சொன்ன மாதிரி இப்போ நம்ம குதிரை முட்டைக்கு குருவுக்கு உடச்சி குதிரை மேலே ஏறி உட்கார வச்சு ஒரு 5 மூடர்கள் சேர்ந்துருக்காங்க. சேர்ந்து இந்த மாதிரி நான் எந்த கட்சியும் கிடையாது, எந்த மதமும் கிடையாதுங்க, நான் உள்ள யதார்த்தத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எவ்வளவு ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு குருவை போல தானே செய்கிறதுகளை இருப்பேன். குதிரை முட்டைன்னு சொன்னோடனே ஆட்டு நான் வாங்கிட்டு வரேன்னு போனேன் எப்படி இருப்பேன். அதனால் நம்மளும் கொஞ்சம் யோசிக்கணும். மக்களை இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 7 கோடி மக்கள் இருக்காங்க. 7 கோடி பேரையும் நம்ம திருத்தணும்னா எல்லாருமே இந்த சினிமா மோகத்தில் ஓடி விழுந்து தன்னுடைய உயிரத்தையும் போய் அதில் என்னத்தனை இருக்குது, என்ன இருக்குது, எதுக்கு போகிறேன், தன்னுடைய குழந்தைகளையும் இழந்து மனைவி மக்களை இழந்து என்னத்தை போய் பார்க்குறேன். அதனால் மக்களை இனி பெரிய ஆளுகளை திருத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. என்ன செய்யணும், குழந்தைகளில் இருந்துதேன் நம்ம அது இப்போ சாமானியமாக ஆகாது. 2 தலைமுறை 3 தலைமுறை ஆனாலும் ஆனதே, ஒரு தலைமுறை ஆனாலும் ஆனதே. இந்த குழந்தைகளை சீர்படுத்தி அவர்களை நல்லா வளர்த்து நல்ல அறிவுரைகளை சொல்லி, கல்வி மட்டும் பத்தாது, கல்வியும் வேணும், அதே சமயம் விவேகமும் வேணும், ஆன்மீகமும் வேணும். கல்வியை மட்டும் ஓட்டி நம்ம நிறையா படித்து பிரயோஜனம். இப்போ எல்லாம் இந்த படித்தவனும் போய் விழுந்து சேர்த்துருக்கேன், படிக்காதவனும் போய் விழுந்து சேர்த்துருக்கேன். அறிவு வேணாமா? கொஞ்சமாவது யோசனை வேணாமா? முன் யோசனை வேணாமா? இதுக்குத்தான் தமிழ் தாய் புலம்புறான். புலம்பி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஏதோ சில அறிவுரைகளை நம்மளாக புலம்பி சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். குழந்தைகளை நல்லபடியாக வளங்க, நல்ல அறிவோடு வளங்க, அவங்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லுங்க, ஆடம்பரத்தை விரும்பாதீங்க. இப்போ எத்தனை கண்டுபிடிப்புகள், எத்தனை விஞ்ஞானிகள் இருக்காங்க, அவங்க தான் வந்தால் இப்படி கூட்டம் போடுறான். இதை இப்போ செல்லவே எடுத்துக்கங்க. செல்லில் எவ்வளோ பெரிய அதிசயங்கள் இங்கே இருக்கும்போதே அமெரிக்காவில் இருக்கிறவங்க நேராக பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். எத்தனை அதிசயங்கள், எத்தனை ஒரு நன்மைகள் இருக்குது. அந்த செல்லை கண்டுபிடிச்சவன் வரட்டும், செல்லு கண்டுபிடிச்சவன் வரானாவிடா, எவனாவது போகிறானா? போக மாட்டேன். அப்போ நம்முடைய மனநிலை எப்படி இருக்குது? நல்லதை ரசிக்கவும் தெரியலை, கெட்டதை விடவும் தெரியலை. அதே ஒரு பழமொழி எங்கள் ஊரில் பேசிக்கிடுவாங்க,
தெரியாததை செஞ்சவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டு போனேன், தெரியாத தொழில் தோட்டவனும் கெட்டு போனேன். அதை யோசிக்கணும். நமக்கு ஒரு தொழில் தெரியுமா, அதை சிறப்பாக தெரிஞ்சு நல்லதை நினச்சி நல்லதை செஞ்சு நம்ம முன்னேறணுமே ஒழிய தெரியாத போய் செஞ்சுக்கிட்டு உயிரை விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. இதை இன்னும் நிறையா பேசணும். பேசிக்கிட்டே போனோம்னா இப்போ அது எதை பேசணும் எதை பேசலான்னு தெரியல. அதனால் அந்த தாலாட்டு இதை நல்லா பாருங்கள். ஒரு தாயினுடைய புலம்பல் எப்படியெல்லாம் இருக்கும்னு அதை நல்லா படித்து பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் அடுத்தது பேசுவோம்.